எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த வீடியோவில் வந்து உங்களுடைய வாட்ஸ்அப் சேட்ஸ்லாம் வந்து எப்படி வந்து டோட்டலாக கோஸ்ட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்கு வந்து நம்ம பல விதமான டைட்டில்ஸ் கொடுக்கலாம். அதாவது உங்கள் வாட்ஸ்அப் சேட்டை எப்படி ஹைட் பண்ணுறது, லைக் டோட்டல் ஹைடிங் சொல்லலாம். இல்லை அப்படின்னா ஒருத்தர் வந்து லைக் அவாய்ட் பண்ணுறது எப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். வித்தவுட் நோயிங் தெம், லைக் வித்தவுட் பிளாக் பண்ணாமல் எப்படி வந்து வாட்ஸ்அப்பில் ஒருத்தர் அவாய்ட் பண்ணுறது. அதுக்கப்புறம் ஒரு சேட்டை வந்து எப்படி நம்ம ஃபுல்லாக கோஸ்ட் பண்ணுறது, லைக் இன்விசிபிள் ஃப்ரம் த வாட்ஸ்அப் அண்ட் ஃப்ரம் யுவர் மொபைல் ஃபோன். ஸ்டில் அது இருக்கும், பட் இன்விசிபிளாக இருக்கும். ஸோ அதெல்லாம் எப்படி பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி ஒரு சில டைட்டில்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவே கொடுத்துக்கலாம். ஸோ அப்படி ஒரு கண்டென்ட் தான் வந்து இன்றைக்கி நான் பண்ண போகிறேன். அண்ட் வெல்கம் டு டெக்னோ கார்த்தி. அண்ட் இந்த வீடியோவில் லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. அதாவது வாட்ஸ்அப்பை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே இப்போ வந்து தெரியும், வாட்ஸ்அப்பில் இப்போ வந்து லாக்டு சேட்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. நம்ம எதுக்காக அதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாலே வந்து ஒரு சேட்டை ஹைட் பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். லைக் ஒருத்தருக்கும் ஒரு என்ன சொல்கிறது தேவையில் வந்து அந்த ஃபியூச்சர் வந்து யூஸ் பண்ணுறோம். இஃப் சப்போஸ் அதாவது அந்த வாட்ஸ்அப் சேட் ஹைட் பண்ணுறதுக்கு இல்லையா, அதாவது லாக் பண்ணுறதுக்கு இல்லையா, அதை வந்து எந்த வித ஒரு பேட்டர்ன் பின் வித்தவுட் பேட்டர்ன் பின் அண்ட் பயோமெட்ரிக்ஸில் ஃபியர் லாக்கிங், அதாவது உங்கள் மொபைலில் எந்த ஒரு பேட்டர்ன் பின்ஸ் பயோமெட்ரிக்ஸே இல்லாமல் அந்த சேட் வந்து நம்ம லாக் பண்ணால் என்ன ஆகும்னு யோசிச்சிருக்கீங்களா? இஃப் யூ அதாவது அந்த மாதிரி நீங்கள் யோசிச்சிருந்தீங்க அப்படின்னாலே வந்து என்ன சொல்கிறது, லைக் இட் வில் பி ஸோ ஈஸி ஃபார் இதாவது பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து அந்த மாதிரி ஒரு சேட் இருக்குது. நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா உங்கள் மொபைலில் எல்லா ஒரு லாக் செக்யூரிட்டி எல்லாமே ரிமூவ் பண்ணிடுறோம். ரிமூவ் பண்ணிட்டு ஒரு சேட்டை வந்து லாக் பண்ணிடுறோம் வித்தவுட் எனி என்ன சொல்கிறது, சேட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கு எந்த ஒரு லாக்குமே தேவையில்லை. பின்னு பேட்டர்ன் பயோமெட்ரிக்ஸ் எதுவுமே தேவையில்லை. அப்படி இருக்கிறப்போ அது என்ன ஆகும்னா உங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து காட்டாது. அதாவது எப்படி சொல்லணும்னா, நீங்கள் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிங்க லாக்டு சேட்ஸ்னா எப்படி இருக்கும், லாக் பண்ணிங்க லாக் ஆயிரும், அவ்வளோதான். அந்த சேட் வந்து நார்மல் சேட்லேருந்து போயிடும். அதே தான் இங்கேயும் நடக்கும். அந்த சேட் வந்து நார்மல் சேட்லேருந்து போயிடும். ஸ்டில் நோட்டிஃபிகேஷன் மட்டும் வரும். அந்த நோட்டிஃபிகேஷன் எப்படி வரும்னா ஃபுல் மெசேஜே வரும். லைக் அந்த சேட் லாக் ஆகிருந்தாலுமே ஃபுல் மெசேஜ், லைக் ஒரு பென்னு பேட்டர்ன் போட்டு லாக் பண்ணியிருந்தீங்கன்னா 1 மெசேஜ் 2 மெசேஜ் 3 மெசேஜ் அந்த மாதிரி தான் வரும். பட் நீங்கள் வந்து பின்னே போடாமல் லாக் பண்ணுறீங்க அப்படின்றப்போ தான் வந்து அந்த மெசேஜ் என்ன மெசேஜோ அது டோட்டலாக வந்து அப்படியே வந்துடும். அப்படி வரப்போ என்ன பண்ணலாம்னா, நீங்கள் வந்து ஒரு நோட்டிஃபிகேஷனில் ஒன்று ரிப்ளை பண்ணலாம். இல்லைனா நீங்கள் டச் பண்ணிங்கன்னா அந்த மெசேஜ்குள்ளே போகும். பட் நீங்கள் அதை கிளியர் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த சேட் இருக்காது, லைக் அந்த மெசேஜ் இருக்காது, சேட் இருக்காது. நீங்கள் திருப்பி வந்து அந்த கான்டாக்டை வந்து எதை நீங்கள் பிளாக் பண்ணீங்களோ அதை சர்ச் பண்ணணும். பட் ஸ்டில் சர்ச் பண்ணாலுமே வந்து காட்டுறது கஷ்டம் தான். ஏன்னா நீங்கள் லாக்அவுட்டில் வச்சிருக்கனால வந்து சர்ச் பண்ணுறாலும் தெரியும். பட் எந்த ஒரு பாஸ்வேர்ட்ஸ் இல்லைனா டேட்டா சர்ச் ஆயிரும். இப்போ இதில் என்ன அப்படின்னா, இதில் என்ன கோஸ்ட் பண்ணுறது இருக்குது, இது நார்மல் லாக்டு சேட்ஸ் தானே. பட் ஸ்டில் நம்ம அந்த சேட்டை வந்து அன்மியூட் பண்ணிட்டோம், மியூட் பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்னு நினச்சிருக்கீங்களா? லைக் அந்த சேட் வந்து மொபைல் வந்து டோட்டலாக இருக்குது. இப்போயே அந்த சேட் இல்லை தான், பட் ஸ்டில் நோட்டிஃபிகேஷன் மட்டும் வந்துட்டு இருக்கும். இப்போ வந்து அந்த சேட்டை நீங்கள் மியூட் பண்ணிட்டீங்க அப்படின்றப்போ நோட்டிஃபிகேஷனுமே வராது, அந்த சேட்டுமே அந்த இடத்துல இருக்காது. லைக் ஸ்டில் அந்த வாட்ஸ்அப்பில் அந்த சேட் இருக்கும், டோட்டலி இன்விசிபிளாக இருக்கும், அதாவது கோஸ்டட் ஆன மாதிரி இருக்கும். இதை வந்து நம்ம ஒருத்தரை வந்து என்ன சொல்லலாம், பிளாக் பண்ணாமல் பிளாக் பண்ணுறதுன்னு சொல்லலாம். இல்லைனா ஒருத்தர் வந்து ஹைட் பண்ணுறதுன்னு சொல்லலாம். ஹைட்லாம் இது ஆக்சுவலாக தேவை. ஹைட் பண்ணுறதுக்கு நீங்கள் லாக் சேட்ஸை யூஸ் பண்ணிட்டு போயிடலாம். பட் ஸ்டில் பிளாக் பண்ணாமல் பிளாக் பண்ணுறதுக்கு, இல்லை கோஸ்ட் பண்ணுறதுக்கு, இல்லை டோட்டலாக இன்விசிபிள் ஃப்ரம் யுவர் மொபைல் அந்த மாதிரி தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் டேட்டா போயிட்டு மொபைலில் இருக்க, அதுக்காக மொபைலில் இருக்க செக்யூரிட்டி பின்ஸ்லாம் ரிமூவ் பண்ணணுமானா நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணாமலே ட்ரை பண்ணி பாருங்கள். ரிமூவ் பண்ணாமல் ட்ரை பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா, ஒரு டைம் லைக் அந்த சேட்டோட நோட்டிஃபிகேஷன்ஸ் மட்டும் வராது, மற்றபடி பெருசாக வந்து எதுவுமே இருக்காது. ஸ்டில் நீங்கள் வந்து எந்த ஒரு செக்யூரிட்டி இல்லாமல் பண்ணிங்கன்னா இது வந்து மோர் பெட்டராக இருக்கும். ஏன் அப்படின்னா, எந்த ஒரு செக்யூரிட்டி இல்லாமல் பண்ணுறப்போ அந்த சேட் வந்து என்ன ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து அந்த எல்லா சேட்டும் தேவை, ஒரு சேட் மட்டும் தேவையே இல்லை, அவங்களுக்கு வந்து மெசேஜே வர தேவையில்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த மாதிரி அந்த சேட்டுக்கு பண்ணலாம். அவங்க சேட்டை லாக் பண்ணிவிட்டு அவங்க சேட்டை வந்து டோட்டலாக மியூட் பண்ணிடுங்க. அவ்வளோதான், அவங்க சேட்டை வந்து உங்கள் வாட்ஸ்அப் வந்து டோட்டலாக இன்விசிபிள் ஆயிரும். திருப்பி நம்மளால் அதை எப்படி பார்க்குறதுனா, நீங்கள் அந்த சேட்டை சர்ச் பண்ணிங்கனாலே போதும், அது வந்து திருப்பி வந்துடும். வந்துட்டு அவங்க என்ன மெசேஜ் பண்ணிக்கலாம் அப்போ பார்த்துக்கலாம். அப்போ நீங்கள் போய் அன்மியூட்டும் பண்ணிக்கலாம். அதே மாதிரி லாக் சேட்ஸ் வந்து ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா திருப்பி வந்து அது பழைய ஸ்டேஜ்க்கே வந்து போயிடும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேட்டை வந்து கோஸ்ட் பண்ணலாம், இல்லைனா இன்விசிபிள் ஃப்ரம் யர் சேட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வீடியோ அவ்வளோதான். உங்களுக்கு வந்து நீங்கள் எதுக்கு இந்த பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுவீங்க, லைக் என்ன சொல்கிறது, இன்விசிபிளுக்கு யூஸ் பண்ணுவீங்களா, இல்லை அவாய்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறீங்களா அப்படின்ற விஷயம் வந்து பார்த்தா கமெண்ட் பண்ணலாம். அண்ட் வீடியோ அவ்வளோதான். வீடியோ ஃபுல்லாக பார்த்துக்கு ரொம்ப நன்றி அண்ட் தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப், லைக் எதாவது பண்ணலாம்.